கட்சியின் உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு இபிஎஸ் பதில் ஒன்றை தெரிவித்துள்ளார். சின்னம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவருக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்திடம் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தினுடைய விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் அதிமுக அடிப்படை உறுப்பினர் என்ற முறையில் அவர் அந்த கோரிக்கை மனுவை வழங்கியிருப்பதாகவும் அதில் அதிமுக பொதுக்குழுவில் கொண்டு வரப்பட்ட கட்சி திருத்த விதிகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது எனவும் அப்பாற்பட்டிருப்பதால் கட்சி விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை அங்கீகரிக்க கூடாது எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கான காரணம் ஒன்றையும் ராம்குமார் ஆதித்தன் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் திருத்தப்பட்ட விதிகள் எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே பொதுச் செயலாளராக போட்டியிடும் வகையிலும் அங்கீகரிக்கும் வகையிலும் அமைந்திருப்பதாக அந்த காரணத்தை சுட்டிக்காட்டியும் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு அதிமுக விதிகளில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் மேலும் அந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என கூறினாலும் கூட பாதிக்கப்பட்டவர்கள் சிவில் வழக்கில் வழக்கு தாக்கல் செய்யலாம் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தி இருப்பதையும் சுட்டிக்காட்டி அந்த கடிதத்தில் எழுப்பியிருந்தார். எனவே இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தீர்வு காணக்கூடிய வரையில் ஜூலை 11ஆம் தேதி திருத்த விதிகளுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடாது என அந்த கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தற்போது அந்த மனுவுக்கு பதில் மனுவை இந்திய தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் சின்னம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எனவும் அவர் அதிமுகவினுடைய உறுப்பினரே கிடையாது எனவும் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுகவினுடைய கட்சியின் உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது எனவும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் பொதுக்குழுவை எதிர்த்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளிலும் தீர்மானங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்திருப்பதையும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி இந்த பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.